ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனம். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரலும் காத்து கொள்ளுவார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் இன்னார் என்று, இப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிற அறிவை நமக்கு தருகிறார். 2 காரியங்களை இங்கே கவனிக்க முடியும். ஒன்று, நான் அறிவேன். அது மாத்திரமல்ல, அவர் அந்நாள் வரை அவர் காத்து கொள்ள போதுமானவர் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்கிற நிச்சயம் நமக்கு வேண்டும். இந்த நிச்சயம் நமக்குள் வரும்பொழுதுதான் நாம் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் சரியாக காத்து வழிநடத்துவாரா என்கிற நிச்சயம், அறிவு, எண்ணம் நமக்கு உண்டாகும். நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த காரியத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் அதை காத்து கொள்ள போதுமானவர் என்கிற நம்பிக்கையோடு அதை செய்கிறோம். அவரும் அதை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இதை தான் பவுல் மிக அழகாக தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது, தீமோத்தேயுவே, நான் அவரை அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரையிலும் காத்து கொள்ள போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் நாம் அநேகருக்காக ஜெபிக்கிறோம். அற்புதத்துக்கு ஜெபிக்கிறோம், ரட்சிப்புக்கு ஜெபிக்கிறோம், விடுதலைக்கு ஜெபிக்கிறோம், மீட்புக்கு ஜெபிக்கிறோம், சமாதானத்திற்கு ஜெபிக்கிறோம். பல்வேறு காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது பல நேரங்களில் நாமே அதை சாதித்து விடுவதைப் போல ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சில நேரங்களில் தான் உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஒரு சமயம் ஒரு தெய்வ மனிதன் இப்படியாக அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் சொல்லும்போது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அது என்னவென்றால், அவருக்கு வரக்கூடிய காணிக்கையில்தான் அவருடைய வாழ்க்கை, ஊழியத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சொற்ப வருமானத்தில்தான் அவருடைய குடும்பத்தை அவர் நடத்த முடியும். அப்படி அவருடைய கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை அவர் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு கிடைக்கக்கூடிய காணிக்கை, அவருக்கே அது காணிக்கையாக தான் வருகிறது, அதை அப்படியே எடுத்து அதை ஜெபிப்பாராம். இதை தேவனுடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். அது குறைந்த அளவாக இருந்தாலும் அதை அர்ப்பணித்து தேவனுக்காக அதில் ஒரு பாகத்தை எடுத்து வைத்துவிட்டு மீதமுள்ளதை அவர் செலவு செய்வாராம். அப்படி ஒரு 10 ரூபாய் காணிக்கை வந்தால் கூட அவர் அப்படி செய்ய அவர் பழகியிருக்கிறார். அந்த பழக்கத்தில் தான் அவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்னவென்றால், அவர் வாழ்நாளில் அவர் தேவனுடைய கரத்தில் அந்த பணத்தை ஒப்பு கொடுத்த பின்பு அந்த பணம் அவருடைய தேவைக்கு போதுமானதாக இருந்தது என்று அவர் சொன்னார். இதை நாம் நடைமுறையில் பார்க்க முடியும். அப்பொழுதுதான் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரையிலும் காத்துக்கொள்ள, வழிநடத்த, அதை எனக்காக பாதுகாக்க அவர் போதுமானவர். அப்போ நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற மக்களுக்காக நாம் தேவனிடத்தில் விசுவாசிக்கிறோம். அவர் அவர்களுக்கு அற்புதம் செய்வார் என்று நாம் அவர்களை அவருடைய கரத்தில், தகப்பனே, நீதான் அற்புதங்களை செய்கிறவர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் போதும், ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்துவிடும். அந்த அற்புதம் நடக்கும் வரை அவர்
காத்து கொள்ள போதுமானவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதைதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ போகிற இடத்திலெல்லாம் நீ அவரை விசுவாசித்து அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லாவற்றையும் அவர் காத்து கொள்ளுவார். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான். நமக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான். நம்முடைய ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில், நம்முடைய பிஸ்னஸில், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில், குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளில் அவர்தான் நம்மை பாதுகாக்கிறவர். இதை மறந்துவிடக்கூடாது. இதில் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை நான் பெரிய இரட்சகர் தெய்வன் என்று விசுவாசிக்கிறீர்கள். அந்த விசுவாசத்தோடு கூட உங்கள் காரியங்களை அவர் கரத்தில் ஒப்புவித்து பாருங்கள். ஆச்சரியமான கிரியைகளை காண்பீர்கள். ஆமென், ஆமென்.